ரெடியா? ஓகேம்மா. குட் ஈவினிங் மாஸ்டர்ஸ். இங்கிட்ட நிறையா ஓவலோடாக இருக்குது, இங்கே லைட்டாக இருக்குது. மை ஹம்பிள் பிரணாம்ஸ் டு அவர் ஜெகத்குரு பிரம்மரிஷி சுபாஷ் பத்ரிஜி கார்கி, அப்புறம் நம்மளோட குரு லக்ஷ்மண்ஜி கார்கி, அப்புறம் இங்கே சாஃப்ட்வேர் இல்லை, ஆரம்பத்தில் லேசாக தான் ஓடணும், அப்புறம் தான் கனமாக வரும். ஆமாம் இல்லையா? அதிலே கனமாக இருந்தால் சரியாக இருக்குது. அப்புறம் வந்திருக்க எல்லாரும் மாஸ்டர்களுக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக ஒரு சில மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்தீங்களே, எல்லா மாஸ்டர்களுக்கும் பெரிய கைத்தட்டு கொடுங்க. All the masters who brought the food out of love. Okay. And also, not forgetting our Master Venu, who is very creative man. Okay, who can create our posters, our video, எல்லாமே சொந்தமா creativity. That's the ultimate motive of our pyramid masters. Creative minded. Very creative. Thank you so much. வேற யாருக்கு நன்றி சொல்லணும்? எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து சப்த ஸ்வர்ணாஸ். இது ஒரு ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக இருக்குது. சாரிம்மா, நீங்கள் ரெண்டாவது ஒன்று வேண்டிக் கொள்கிறேன், இந்த ரெக்கார்ட் பண்ணுங்க, ஆனால் யூடியூப்பில் போட்டுறதுங்க. இது நம்ம வந்து இந்த 4 செவருக்குள்ளே ஒரு ஷேரிங் பண்ணுறது, அவ்வளோதான். அவன் வந்து ஒரு ஜானி தான். ஓகே, என்னது, நம்ம யோகிஸ் எல்லாம் பேசும்போது அதில் போட்டுருங்க. நம்ம இருக்காங்களே, ஜஸ்ட் அம்மாங்க சேல் பண்ணி, ஐ எம் நாட் யோகி டு ஸோ தட் among one of among yourself only. ஓகே, சப்தா 7. ஏன் 7? நிறைய பேர் கேட்டிருக்கேன், என்னையா 7ங்க? SIP 7A என்ன SPM 7A கேட்குறீங்க? SIP சப்தா மீன்ஸ் 7. 7 அவர் மாஸ்டர் சொன்ன மாதிரி 7 வாரங்கள், 7 கலர்கள் இருக்கு, 7 லோகங்கள் இருக்கு. ஓகே, 7 நம்பர் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நம்பர். ஓகே, ஸ்வர்ணாஸ் மீன்ஸ் ஆபரணங்கள். தெலுங்குல ஸ்வர்ணாலந்தே பங்காரம், கோல்டு. ஓகே, கோல்டு. ஸோ 7 கோல்ஸ் முக்கியமானது. அது ஆக்சுவலி நிறைய இருக்குது ஸ்பிரிச்சுவலிசமில், பட் ஐ சூஸ் ஒன்லி 7. ஓகே, த பேசிக் ஃபண்டமெண்டல் aspects in spiritualism. Okay, you all know that PSSM, நம்மளோட இயக்கம் வந்து PSSM, Pyramid Spiritual Society Movement, right? Movement. ஓகே, ஆனால் இங்கே உள்ளது PMP, பிரசத்வன் மெடிதாசி பிரமிட். சரி, சார் அன்னைக்கு தயார் பண்ணியிருக்காரு மூவ்மெண்ட். The reason is that, see, in our society, in our Prasatwan, we cannot collect many members. The reason is that, அதோட நோக்கமே வேற. Movement means they come, they learn, they go. See, those who have started pioneers in this society, only few only. இப்போ இருக்கிறது ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறது லைஃப் மெம்பராக almost 30 people, but they are not here. Okay, this is because they learn, they go, maybe they practice or they forget. Okay,
is their own journey. Okay, so let me ask you, what is the core values of PSSM? உங்களுக்கு தெரியுமா? core values of PSSM யார் பதில் சொல்லுங்க? சொல்லுங்க பாப்போம். Anybody? மெடிடேஷன். core valuesனா ஈவன் நம்மளோட இதுல இருக்குமே, மெடிடேஷன், சமோ வெஜிடேரியனிசம், யா வெரி குட். வேற கரெக்டா? இன்னொன்னு ஒன்மோ pyramid energy, correct? pyramid energy, agree? இதுதானே நம்மளோட கோ வேல்யூ, PSSM கோ வேல்யூ. ப்ளூம் லகி இதுக்க முடியாது, இதுக்க முடியாது. இது கோ வேல்யூஸ் வந்து முக்கியமாக நம்மளோட ஈவன் சைன் போர்ட் ஆல்சோ outside there, all these three things are written: meditation, vegetarianism, and pyramid energy. This is what the reason behind our PSSM is established. Okay, yeah, understand? Okay, now this is core values. What is the goal for our goal, our PSSM movement? What is the goal? யார் சொல்லுவாங்க? சொல்லுங்க பாப்போம். What's the goal? Our goal is no. Goal means the ultimate achievement is samadhi. Yeah. Okay. So pyramid energy, if I draw a pyramid, okay, and then I also draw a small platform. This is samadhi. இங்கே தான் சமாதி இருக்கு. ஓகேவா? See, the seventh value for in spiritualism, okay, is samadhi. Samadhi என்னன்னு தெரியுமா? சமாதி என்னது? சம ஆதி. Mean we will be associated with the ஆதி. ஆதியான யாரு? இறைவன். Who create the creator? Okay, we going you see there where we come from, there we have to go back. That's in a Satya Loka. கரெக்டா மாஸ்டர்? சத்திய லோகத்துக்கு தான் போகிறோம். ஏன்னா 7 லோகத்தில், ஸோ நம்ம இருக்கிறது பூலோகத்தில் இருக்கிறோம். அப்புறம் பூவர்லோகம் போவோம், அப்புறம் மகாலோகம் போவோம், தப்போலோகா, ஞானலோகா, ஜனலோகா, அப்புறம் கடைசியில் சத்தியலோகா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நான் அப்போ நம்ம வந்து நம்மளை பிறப்பு எடுக்கிறோம், பிறப்பு வாழ்கிறோம், அப்புறம் குடிக்கிறோம். எல்லாமே புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். யார் சார் சொன்னார்? ஓகேவா? ஸோ எதுக்குன்னா நம்ம கடைசியில் மோட்சம் அடைகிறது. The reason is that to attain our moksha. ஓகே, மோட்சா அப்படின்னா we don't come back to this world. இந்த வேர்ல்டுக்கு வந்தால் என்ன ஆகுது? Suffering. We don't want the suffering. Agree? So we want the enjoyment. Enjoyment எங்கே கிடைக்கும்? Only in Satyaloka. Right? இது வரைக்கும் can follow, right? Can follow? Good. யாரு போன சார்? பேசுங்க சார். Okay. See, whenever we build a pyramid, we have to put the platform down. இந்த பிளாட்ஃபார்ம் இதில் என்ன இருக்கும்? இதில் என்ன இருக்கியா?
See, if I divide the humans category into two, this is what we call religious region, religious practice in the region. Okay, இது வந்து ஸ்பிரிச்சுவலிசம், இது வந்து இங்க வந்து ஸ்பிரிச்சுவலிசம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், இந்த பூஜை செய்கிறது, புனஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் தட். இட்ஸ் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஃப் பண்ணி. இந்த பூஜா புனஸ்காரம் எல்லாம் வந்து நம்மளோட திருப்தி, மனசு திருப்திக்காக தான். அக்ரி? பட் இட்ஸ் நாட் சம்திங் டு டூ வித் ஸ்பிரிச்சுவலிசம், சம்திங் டு டூ வித் ஆன்மீகம். ஆன்மீகம் வேற, சமயம் வேற. இது சமயம், சமயம் இது சமயம், இது ஆன்மீகம். ஓகே, நான் நம்மளாம் இங்கிருந்து வந்தோம். முதல்ல ஆரம்பத்தில் கேம் ஃப்ரம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆரம்பத்தில் ஆல் ஆஃப் அஸ் ஹியர். அக்ரி? எனிபடி பிறந்தவனே இங்கே வெட்டிக்கலாம் இல்லைல்ல? எல்லோரும் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோரும் பூஜை, தேங்காய் பிரச்சனை இருக்கும் போது அர்ச்சனை, தேங்காய் உடைச்சிட்டு அர்ச்சனை பண்ணியிருந்தோம் அம்மா வழியா. ஆனால் பிரச்சனை தீர்ந்துச்சா? இல்லை சார், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சின்ன தேங்காய் உடைச்சாலும் ஆயிரக்கணக்கில் தேங்காய் தைப்பூசத்துக்கு உடைக்கிறாங்க. என்ன புண்ணியம்? ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஃப், நத்திங். யாருக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க? யாருக்கு தேங்காய் தோப்பு உள்ளுக்கு அவங்களும் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, லோரிக்காரங்க பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் யாருக்கு இந்த கோழி பால், இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள் as that. They just nothing, but then they don't gain anything in terms of spiritualism. ஓகேவா? இங்கிருந்து வந்தோம். Now we have to we already climb up. இந்த படிகள் நம்ம ஏறிட்டு வந்துட்டோம். அதனால next time when we build a pyramid, we have to build a little higher platform. This is a symbol of that spiritualism, always an elevated platform. Okay, sir? Mr. கிருஷ்ணசாமி, முறைக்கிறீங்க, அடிக்க போறீங்களா? Okay, right? Clear? So from religion we climb up to spiritualism. Sir, out of இந்த ஏழு ஸ்வரணங்கள் அப்படின்னா 7 steps to achieve the samadhi, sir. Who can give the first step? 7 steps இருக்கு. Who can give me the first step? 1 2 3 4 5 6 7 சார், கரெக்டாக வந்துருச்சு. Who can give me the first step? What is the first step? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னீங்கன்னா அங்கப்பாவ் இருக்கு, ஒரு அங்கப்பாவ் இருக்கு. தீபாவளி அங்கப்பாவ் இன்னைக்கு கடைசியா, தீபாவளி மாதம் அதான் முடிக்கிறது. இருக்கு சார். சார் என்ன சார், ஒரு வீடு இல்லை சார், 2 வீடு கூட இல்லை சார், அதுக்கு மேலே. Who can tell the first step? What is the first step for in climbing of spiritualism? கடைசி வந்து ஸ்பிரிச்சுவல் சமாதியை, to attain samadhi we need to attain this one first. Who can? But you don't tell, sir. நீங்க 2 பேரும் சொல்லக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, இது அங்கே போயிருந்தா கஷ்டம். யாரு அம்மா சொல்லுங்கம்மா. No. No. பெரிய கை தட்டுக்கணுங்கய்யா.
சூப்பர் சூப்பர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெஜிடேரியனிசம் ஆக்சுவலி வெஜிடேரியனிசம் என்னன்னா we call it what? Sattvic. சத்திக்னா சைவம். சைவமாக இருக்கிறது தான் முத. ஏன் இது சொல்கிறேன்னா, இது நம்ம சார் சொல்கிறது. சாரே சொல்லியிருக்காரு, whether you meditate, you experience, you can experience whatever wonders, okay, I don't care, but you must observe vegetarianism, non-killing, கொல்லாமை, அது கடைப்பிடிக்கணும் முத. அந்த வகையில் I don't know why I become vegetarian. This is my 38th year. பெரிய கை தட்டி விடுங்க. 38வது வருஷம். எனக்கு சீனியராக இருக்காங்களா? 38 வருஷமா? 39 வருஷமா? 30 தேட்டா? அதுக்கு பேரு கேட்டு நான் நினைச்சேன் இவர் 50 வருஷமா சார்? 50 வருஷம், நீங்க 45 வருஷம். ஓகே, புரியுங்க, வெரி குட். எது எப்படி நான் சைவமாகணுன்ட்டு எனக்கே தெரியல. ஓகேவா? இதெல்லாம் ஒரு 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 டர்னிங் பாயிண்ட். வி கால் இட் டர்னிங் பாயிண்ட். டு பிகம் அ வெஜிடேரியன் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நிறைய பேர் இந்த வீட்டில் ஏற்ப சாரி பிரச்சனை இல்லையா? இது நம்ம என்ன கூட போகிறோம் இல்லை. நிறைய பேர் இறப்புக்கு 9 நாள் 16 நாள் இருந்ததே பெரிய சாதனை நினைச்சிருப்பாங்க. எசனோ டிகிரி, ஐயோ நான் சைவமா 16 நாள் இருக்கையா அப்படின்னுவாங்க. 6 40 வருஷம் 45 வருஷம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன யார்கிட்ட பேச சொல்றது? ஸோ பி ஏ வெஜிடேரியன். ஏன் வெஜிடேரியனாக இருக்கணும்? Because whatever we consume, the food we are consuming, okay, become our body. All the cells built by our food. Food எதுக்கு சாப்பிட்றோம்னா, நம்ம உடம்பு ஒரு ஆலயம். உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு கோவில். அப்போ கோயிலில் யார் இருப்பாங்களே? இல்லை சாரி, உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு கோவில். அப்போ கோயில் என்ன யார் இருப்பாங்க? கடவுள் இருப்பார். அப்போ கடவுள் கோயிலில் போயிட்டு அசைவம் போட்டோம்னா எப்படி இருக்கும்? இங்கே நிற்பாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிற்பாரா? அப்புறம் இப்படியே நம்ம அசைவமாக இருக்கிறோம். எனிபடி அசைவம் சாரு? ஓகே, சார் even he came to one extent, whoever are not vegetarians, please don't come and check in with me. அந்த அளவுக்கு போயிருக்கு. பட் ஆரம்பத்தில் எல்லாரும் இப்போ நம்ம நிறைய பேர் இங்கே மலேசியாவுக்கு வரும்போது செகண்ட் பண்ணியிருக்காங்க, லெட் கோ. பட் லேட்டர் பார்ட், பிகாஸ் வெஜிடேரியனிசம் ஓட டிமாண்ட் வாஸ் கோயிங் டூ அக்ரெசிவ். ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி போயிருந்தார். பிகாஸ் ஐ மீன் இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் அஸ் டு கில் someone, kill some lives for our own happiness. ஆமாம் இல்லையா? அவ்வளோதான். கோழி ஆடெல்லாம் வெட்டிட்டு என்னதுக்கு தீபாவளிக்கெல்லாம் இது என்னத்தை கண்டோம் சார்? என்னத்தை கண்டோம்? ஒன்றும் கண்டல. நோய் தான் கண்டோம். எசனோ அவன் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தாங்களே. எனிபடி வென்ட் த்ரூ பைபாஸே? எப்படியா? எல்லாம் பிகாஸ் அதெல்லாம் சைவம். சைவக்காரங்களாம் ஹார்ட் அட்டாக் வராதா? வருமா? அது வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதில்லை. நிறைய பேர் பண்ணிட்டாங்களா? ஓ, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஹார்ட் அட்டாக் வராதுக்கு முன்னுக்கு பாபா சௌக் போயிட்டு தேய்ச்சி விட்டுருது. பாபா சௌக் தெரியுமா? தெரியாது. தட் கிவ்ஸ் டைல்யூட்ஸ் பிளாக்கேஜ். அப்படி போகிறது அவனுக்கு ஒரு 20 அடி தான், ரொம்ப இல்லை.
இப்படி தேய்ச்சி 10 நிமிஷம் தேய்ச்சி பண்ண டைல்யூட் ஆயிரும். அப்போ ஹார்ட் அட்டாக் வராது. ஓகேவா? பாருங்க 38 வருஷமா இருந்தாலும் கூட பட் ஒன் திங் டோல் தட் நீ தர பாப்பா அப்படின்றான். அன்னைக்கு போனேன், சும்மா போனேன், ஒரு ஒரு 3 months ago போனேன், கூட்டையில் கூட போனேன். போய் தேய்ச்சான், தர பாப்பா, ஓகே வெரி குட் அப்படின்றான். அவளுக்கு கை எடுத்து கும்பிட்டேன். நான் சைவமாக இருக்கிறேன். பட் அதுக்கு முன்னே அவங்க அப்பா வந்து சொல்லிதாரு ஜெகமக்கான் கம்பிங்க அப்படின்றான். அது முளைக்கால போகும்போது ஜெகமக்கான் கம்பிங்க அது சைவ இது தெரியலாம் அப்படின்னா. ஓ இது மச்சான் ஜெகமக்கினம் தேத்தாரே தேத்தாரே அது saya minat banyak lah, satu hari tiga cawan masuk. So this is what our body is made for by the food we consume. So we want to maintain our purity of our body. Okay, right? Clear? So please, whoever wants to, from now onwards, whoever not vegetarian, please become vegetarian. Not fair for us to kill the poor people. Okay, poor people, poor lives, not fair. Okay, அது மனுஷன் அப்படின்னு சொன்னா மனசு இருக்கணும். மனசன் அப்படின்னு சொன்னா மனுஷிய அப்படின்னு சொன்னா பிகாஸ் தே ஹவ் காட் மனசு. ஒரு மனசு சார், மனசு இருந்தா ஏன் சார் அது கொள்ளணும்? தப்பு இல்லை, பாவம் இல்லை. தப்புங்கள் கூடுனா பாவங்கள் கூடும், பாவங்கள் கூடுனா ரோகங்கள் வெளியாகும். இந்த தத்துவம் தெரியுமா? பாவங்கள் கூடுனா ரோகங்கள் வெளியாகும். ஸோ அதனால தான் ஆக்சுவலி ரோகங்கள் வெளியிலிருந்து வரதில்லை, எல்லாம் நம்மள தான் கிரியேட் பண்ணுறது. அதனால தான் சார் வி ஆர் த கிரியேட்டர் our own journey. Okay, so up to here. Second one. So what is second one? Second step. முதல்ல ஆன்சர் பண்ணீங்க. சாதனா. சாதனா சார், சாதனா மீன்ஸ் மெடிடேஷன், தியானம் பண்ணுறது. யூனோ அவர் சாதனா இஸ், அவர் மெடிடேஷன் இஸ் அனாபானசதி மெடிடேஷன். சார் அனாபானசதி மெடிடேஷனில் டாக்டருக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நான் லேட்டாக தான் வந்தேன் சார், நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்க. ஐ saw you wearing glass. சார் ஏன் கிளாஸ் போடக்கூடாது தியானம் பண்ணும்போது? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். wearing glasses. Why we should not wear glass when we meditate? டாக்டர் பேர் போட்டிருந்தார், because he just came I think about 3 or 4 times into the center. நீங்கள் சொல்லுங்க சார், why we should not wear glass? anybody? இன்னொரு அங்கப்பா இருக்கு, இன்னொரு அங்கப்பா இருக்கு. யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? பவர் கோனா அங்கப்பா மாசம் விடலாம் படி. எதுக்காக கண்ணாடி போடக்கூடாது? I mean logically we got to think lah. Logically we got to think. இது logic answer தான். அதுக்கு முன்னமா, அதுக்கு முன்ன லாஸ்டா நம்ம கொண்டு பண்ண, பட் நம்ம முன்னுக்கே நம்ம திறந்துருமே. ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ஹீலிங்கா? இல்லைம்மா, அது முக்கியம் இல்லை சார். கண்ணாடி எதுக்கு போடுறோம்? கண்ணாடி எதுக்கு போடுறோம்? கண்ணு தெரியல, கண்ணு மூடி இருக்கும்போது நமக்கு என்னது கண்ணாடி? எஸ்னோ, நம்ம கண்ணு மூடி தியானம் பண்றோம், இங்க என்னது அதுக்கு வேலை? தேவையில்லையே. எஸ்னோ, லாஜிக்கா இருக்கா? இப்போ ஆஃப்டர் தீஸ் whoever wears, they think that oh I don't have sir. இதுக்கு முன்னே நிறைய பேர் we tell them to remove glasses, they don't want to remove. I mean doesn't serve the purpose. Yes or no? இப்போ நான் கண்ணாடி போடுறேன் எதுக்குன்னா ரீடிங். இப்போ எனக்கு தெரியுது ரீடிங் பண்ணும்போது எனக்கு கண்ணாடி தேவைப்படுது, அது தியானம் பண்ணும்போது கண்ணாடி தேவைப்படுது.
ஸோ வி ஹேவ் டு ரிமூவ். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது சார், சாரி. ஓகே, அனாபான சக்தி நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது? when we observe our breath, okay, கண்ணை மூடிக்கிட்டு claps our fingers, cross our legs, comfortable sthira sukha sthira asana, sukha sthira asana, sir. Anyway we can sit, but we must see, make sure that this one is closed, locked. The reason, so that the energy will circulate within the body. It doesn't go out to the earth. Okay, the cosmic energy. Appa, when we no mantras, no chanting, no idols, no what? Visualization. Yeah, correct. Only observe our breath. Breathe in, breathe out. Natural, normal. Okay, sir. Those who come first time, I just wanted to highlight that natural breathing now. Then what happens when we do that? Our mind become empty. ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் கோஸ்மா இருந்தால் தான் நம்ம ஃபில் அப் பண்ண முடியும். If it is full of thoughts, no mind full of thoughts, energy cannot enter. Correct? Okay? So that is the reason we have to observe our breath. கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும். கண்ணை திறந்துமோ God. We cannot have our mind empty. So the anapanasati, the energy will enter into our body and then it cleans activate all the chakras. We have 7 chakras, right? So this energy will go and activate. அப்போ ஒன் ரீசன், சார் தியானம் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்வாங்க. தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இது டூ வே. நம்ம வந்து ஞானி இல்லையா, நம்ம வந்து அப்படி சொல்றதுக்கு மட்டும், நம்ம வந்து ஷேரிங் ஆனால் ஃபீட்பேக்கு வரணும். இப்போ ஞானி வந்து சார் இருக்காரு, அவர் இருக்காரு, நம்ம வேணும், அவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. என்னோட ஸ்டைல் அப்படி இல்லை. I want some feedback, that so that all of you can participate. இல்லாட்டி என்ன ஆகும்? அன்னைக்கு பேசிட்டு இருந்தா நீங்க தூங்குவீங்க நிச்சயமா. ஓகே, அதனால உங்களோட பார்ட்டிசிபேஷன் எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஏன் why we must meditate? Beside this energy, what else we will get? What else we will get? நமக்கு வேற என்ன கிடைக்கும்? Okay, Ima? We will get connected to our universe. Agree? Because cosmic energy enters into our body. That means there is a connection between our body and our Atma and the universe, cosmic energy, cosmos per se. In the small body, known reality, small known reality will be connected to the large unknown reality. Okay, bigger unknown reality. Yes or no? நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தூசி சார். ஆனால் இதுக்கு இந்த ஒரு 80 வருஷம் 90 வருஷம் ஆடுறது ஆட்டம் என்னன்ட்டு ஆடுறோம் சாரே. ஆனால் நாளைக்கு இப்போ வேற ஏகே இருந்தார், அனந்த கிருஷ்ணா, நேற்று வெக்கேட்டட் பாடி. தெரியலையா? மாஷல்லா. சார் ஆனந்த கிருஷ்ணா சார் என்ன சார் அவரு எவ்வளோ செஞ்சிருக்காரு மலேசியாவுக்கு? பட் இங்கே மலேசியாவில் ப்ரொபகண்ட் ஆச்சுல, எங்கே இருந்தாலும் தப்பு இல்லை. He vacated the body, but he has done so much to our development. மெக்சிஸ் உருவாக்கியிருக்காரு, எஸ்ட்ரோ சூப்பரான, ஆமாம், பெட்ரோனாஸ், வேற மியசாட், இந்த சேட்டலைட் நிறைய செஞ்சுருக்காரு சார். ஒரு பெரிய ஒரு லாஸ் தான் அவர் கண்ட்ரிக்கு. ஓகேவா?
ஆனால் யாருக்கு யாருக்கு நிறைய கொடுத்துருக்காராம், நமக்கு தெரியல. நம்மளும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. நம்ம சார், ஓ சாரி, நம்ம கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. ஆனால் என்ன இது டிலே பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை, இது டிலே பண்ணுறோம். அவர் போயிட்டார். இப்போ யார் கேட்குறது? ஓகே, ரைட், லெட்ஸ் கோ டு தேர்ட் ஸ்டெப். ஓகேயா? சாதனா, மெடிடேஷனா? ஓகே, தேர்ட் ஒன் இஸ் வாட்? சொல்லுங்க சார். நீங்க 7 முடிச்சதான் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே, அப்ப டக் டக்குன்னு சொல்லுங்க. இல்லம்மா, படிப்படியே போவோம். சுவாத்தியாயா, சுவாத்தியாயனா ஸ்வா ஆக்சுவலி அத்தியாயா, அபியாயா கூட சொல்லலாம். ஸ்வாபியாயா தப்பிலையா, சுவாத்தியாயா தான் சொல்லணும். சுவாத்தியாயா மீன்ஸ், ஸ்வா மீன்ஸ் அவர் செல்ஃப். படிக்கிறது, புஸ்தகங்கள் படிக்கிறது. என்ன புஸ்தகங்கள்? ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக புஸ்தகங்கள் படிக்கிறது. ஓகேவா? சரி, நிறைய பேர் நம்ம தியானம் செய்கிறோம் சார். ஓகே, தியானம் செய்கிறோம், ஆனால் இது கடைப்பிடிக்கிறோம். சத்விக், ஈதரன் தியானம், சுவாத்தியாயால கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ டு ஸ்டார்ட், அன்னைக்கு ஐயப்பா கூட சொல்லியிருந்தாரு, டு ஸ்டார்ட் தட் ஹேபிட் ஆஃப் ரீடிங், இட் சேஸ் 1 day 1 page ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ரொம்ப இருக்காது. ஒரு பேஜ் படித்தாலும் ஓகே. சரி, இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேங்க. சரி, ஸ்பிரிச்சுவலிசமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு புஸ்தகம் இருக்கு சார். என்ன புஸ்தகம்? பெரிய கைத்தட்டு கொடுங்கய்யா, நிறைய கொடுக்குறீங்க. வந்தாமா, இல்லை பிடிக்குமா? ஓகே ஓகே, இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்னொரு நைஸ் கொடுக்காம தான். ஓகே ஓகே, இதுக்கு முன்னே நிறைய அள்ளி கொடுத்தவர் நம்ம மணியம் சார். பெரிய கைத்தட்டு கொடுங்க. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், நான் சிவனேன்ட்டு உட்காந்துருந்தேன். கடைசி பார்த்தா என் நம்பர் ஏறிச்சு, 1500 கிடைச்சி. அந்த மனசு இருக்கே கொடுக்கறதுக்கே. ஆனால் அதுக்கு முன்னே அக்காவுக்கு வந்து ஏன்னா அவங்க தான் நம்மளோட நம்பர் எடுத்தாங்க. தெரியல, நான் கொடுத்தேன்னா அந்த நம்பர் உங்களுக்கு, இல்லாட்டி உண்மையிலே அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே, தம்பிக்காக எடுத்துக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் 1500 கிடைச்சி. ஏன் கிடைச்சி எனக்கு 1500 தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நான் இது ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு 2 நாள் முன்னுக்கு, அது 2 நாள் முன்னுக்கு வந்து இங்கே செக்ஷன் 18 வந்து ஷாலாமில் ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிங் ஆன், பியூட்டிஃபுல்லி கம்மிங் அப் நைஸ்லி. அப்புறம் அந்த வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க, பிகாஸ் ஒன் ஆஃப் த குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஓ பரவாயில்லையே, நல்லா உற்பத்தி ஆகுது. நம்மளும் என்ன, நம்ம அந்த டைமில் வந்து பிரமிட் கட்டுறதுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளும் கட்டிருந்தா நிறைய ப்ரொபகண்டா பண்ணலாமே அப்படின்ட்டு நினைச்சிருந்தேன். ஸோ தென் ஐ தாட் earlier I already given 1000 ringgit to the temple. ஃபைலிங்க்கு 800 வெள்ளி 2 ஃபைலிங் கொடுத்தோமா, அப்புறம் ஒரு 200 கொடுத்தேன், $1000 முடிச்சு. அப்புறம் இது பார்த்ததும் ஐ காட் எக்ஸைட்டட். ஐ சேட், ஐயா ஒரு 500 கொடுக்கலாமே அப்படின்ட்டு 2 நாள் முன்னுக்கு நினைச்சோம்மா, அவ்வளோதான். அந்த நினைப்பு பாருங்க, இயற்கைக்கு போயிட்டு சார் மூலமா வந்துச்சு. கிடைச்ச உடனே 200 கொடுத்துட்டாங்க. கைத்தட்டு கொடுங்கயா. 500 already given to the temple. அது $1000 முடிச்சு. அது இல்லையே, அது இல்லை, அது 3500 வெள்ளி. அது 3500. அது கேரளாவுக்கு போனது, ஃப்ரீயாக டிக்கெட்டுமா, போன வருஷம். சரிங்களா?
ஏன்னா கேரளா போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அம்முனியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் டிக்கெட் கொடுத்தாரு இன்னொருத்தர். ஓகே, அப்போ தான் சாரெல்லாம் கூட்டிகிட்டு போனையா. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வர சொன்ன வரல. ஓகே, ஸோ you see the you are a meditator when you have good intentions. The nature will help you. Okay, today we have to thank the nature also. நேற்று பாருங்க எப்படி மழை இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சொற்பொழி கேட்கறதுக்காக மழையை கொஞ்சம் இயற்கையே உங்களுக்கு வழி கொடுத்த பெரிய கைத்தட்டு கொடுக்கியா. ஜோக்கிங்க. நாளைக்கு மழை வந்துடும். நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குமா, நின்று எடுக்கிறது. ஓகே, சுவாத்தியாயா, ரைட். ஸோ ரீட் புக்ஸ், ரீட் ஆல் த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். நிறைய புக்ஸ் இருக்குயா. சார் நான் நினைக்கிறேன் ஒரு 5000 புக்ஸு படிச்சிருப்பீங்களா? க்ளோஸ் டு ஐயா, பெரிய கைத்தட்டு கொடுக்க. குரு 100,000 புக்ஸ் எஸ் ரைட். பெரிய கைத்தட்டு கொடுங்க. யாராச்சும் நினைச்சு பார்க்க முடியுமா? 100,000 புக்ஸ். ஒரு 100 புக்கு படிக்கிறதுக்கே நமக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. 100,000. Okay, and then just now I was talking about Bhagavad Gita பத்தி. See, Swadhyaya Bhagavad Gita spiritualism, everything is included there, inside there. See, நம்ம நிறைய பேர் இங்கே ஒரு 30 பேர் தியானம் பண்ணுறோம். ஆனால் இந்த பகவத் கீதா கிளாஸ்க்கு ஒரு 10 பேர் தான் வரீங்க. ஏன் ஏன் இது இல்லையா? வைஃபை இல்லையா? சொல்லுங்க, யாருக்கு வைஃபை இல்லையோ சொல்லுங்க, நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா $1000 இன்னும் இருக்கு, இன்னொரு $1000 இருக்கு. அந்த $1000 இருக்குன்னா இந்த பிரமிட் கட்டினா அதுக்கு போட்டு கொடுக்கலான்ட்டு பார்த்தா அது ப்ராஜெக்ட் தள்ளி போகுது. எனக்கு தெரியாது அது $1000 என்ன ஆக போகுது. ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் எவ்ரி மண்டேஸ் 9 to 1 hour தான் ஐயா. சும்மா கேட்க வேண்டியது தானே. பகவத்கீதா சர்வசாதாரண. யாரு கொடுத்தது இந்த புக்ஸ் எல்லாம்? இது யாரு? குருமகான எழுதுனது புக்ஸு. இந்த பரமஹம்ச யோகானந்தா, அப்புறம் சுவாமி ராமா, இதெல்லாம் அவங்க எழுதுனதையா. ஆனால் பகவத்கீதாக்கு யார் கொடுத்தது? பகவான், சாட்சாத் பகவான் கொடுத்துரு சார். அவர் கொடுத்தது நமக்கு தெரியாம சில பேர் போயிடுறாங்க சார். இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க படிக்காமையே, தெரிஞ்சிக்காமையே. எவ்வளோ நஷ்டம் தெரியுங்களா? ரைட்டா? ஸோ ப்ளீஸ் ஜாயின் த Bhagavad Gita class every Monday 9 to 10. Very very short period தான். It will be very interesting. சார் அவர் பகவத்கீதை ஒரு 100 வாட்டி படிச்சிருப்பார் சார். இன்னும் சார் ஆரம்பத்துலேருந்து 1990 எத்தனை ரவுண்டு படிச்சிருப்பாரு, எத்தனை கிளாஸஸ் ஓடிருப்பாரு, 100 times படிச்சிருப்பாரு. அவர் எல்லாம் ஃபிங்கர் மொபைல் பகவத்கீதா. ஓகே, ரைட். ஸோ த fourth step என்னது? சட் ஜனா சங்கத்யா. இதுக்கு என்ன அர்த்தம்? சத் ஜனா, that means what? சத்னா ட்ரூத். ஓகே, ட்ரூத், உண்மைதான் அவங்க பேசுவாங்க. ஓகே, சஜ்ஜனா மீன்ஸ் மக்கள், the people. சஜ்ஜனா மீன்ஸ் the people who talk only truth. யாரு? குருமகான்கள். நம்ம குரு இருக்காரு, அந்த ஒரு குரு வளர்ச்சி அவளர். சரி, அங்கதான் வளர்ச்சியாளரே. So we have to listen to all the gurus talks because their knowledge sharing with us. நமக்கு ஷேர் பண்ணும்போது ஃப்ரீயாக கிடைக்கிது சார். அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லித்தர. அவங்க பாடுபட்டு படிச்சுட்டு நமக்கு எடுத்து வந்து கொடுக்கும்போது we have to pay attention and listen to them. சஜ்ஜனா சங்கத்யா. சங்கத்யா means சங்கமம். Associate with those gurus who are talking the truth only.
there are lots of gurus are doing something differently. ஓகே, மக்களை ஏமாற்றி அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமாம் இல்லையா? நான் ஒரு நிகழ்ச்சி போயினேன். 1500 கேட்டால் எனக்கு வந்து இந்த பல்பு திங்கிறதுக்கே பவர் கொடுக்குறான். தேவையா சார்? 1500 நம்ம கட்டினா இது திங்கலாமா? எதுக்கு சார்? எது நம்ம உடம்புல பில் பண்ணோம்? ஒரு வாட்டி இது பல காலம் வச்சு நல்ல வேலை, கொஞ்சம் மூளை பாய்ச்சேன். இது தேவையில்லாத வேலைன்ட்டு வெறும் 1500 ஐ மீன் க்ளோஸ். நிறைய பேர் போட்டு போயிருக்காங்க சார். பாருங்களேன். சாப்பிட்டீங்களா? பல்லு இல்லையா? ஓ, நல்ல வேலை. ஆனால் 1500 கொடுத்தீங்க. பல்லு இல்லாட்டியும் தப்பிச்சுக்கலாமே. ஏமா தப்பிச்சு உள்ள போயிடும். வெட்டிடும். இல்லை வெட்டாதே, அதுதான் அவரு தீட்சை கொடுத்துட்டாரு. ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பனிங், யூ நோ. Okay, many gurus are misusing people's public because மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஞானம் அடுத்த ஜென்மம் பற்றி பேசணுமானா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பூர்வ ஜென்மம் பற்றி பேசணும்னா வர்றாங்க, வரிசையை நிற்கிறாங்க. பூர்வ ஜென்மம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னத்தை செய்ய போகிறோம். எஸ்னோ சொல்லுவாங்க சார், பூர்வ ஜென்மத்தில் நீ ஒரு மகாராஜா பேலஸில் பிறந்துட்ட அப்படின்னா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு நான் இருக்கேன், நான் எந்த நேரமும் இருக்கேன், அதானே முக்கியம். எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சார், பணக்கார வீட்டில் பிறந்தீங்க, எலிஜிபிள் மலைகளை பிறந்தீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்னது டப்பு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் வர ஜென்மத்துக்கு என்ன மாதிரி தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேன், கோஷமாக இருக்கும். எஸ்னோ fair, I mean, it makes sense, right? Okay, you see what happens is that why I put sattvic as first. நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். Okay, this is 1 hour Swadhyaya, 2 hours Sajjanata, sorry அது வேற 3 hours 2 hours 1 hour. எஸ்னோ 3 hours மெடிடேஷன், 2 hours சுவாத்தியாயா படிக்கணும், புக்கு படிக்கணும், and 1 hour சஜ்ஜன சாங்கத்யா. That's what every Friday we are listening here. Okay, இது வர ½ an hour தான். சாத்விக் இதில் இங்கே என்ன நம்பர் சார் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே என்ன நம்பரு? இங்கே என்ன நம்பர் போடுங்க. இன்ஃபினிட்டி நம்பர் இல்லைம்மா. 24 hours. இது அவர் தானே? இந்த யூனிட் 3 hours 2 hours 1 hour. இங்கே 20 hours. அப்போ என்னோட அங்கே நானே வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ 24 hours we got to be sattvic, 3 hours sadhana meditation, 2 hours of swadhyaya and 1 hour of sajjana sangatya. Okay, so this is the reason why I put sattvic at the beginning, and in fact that what our guru demanded. Sadguru, I mean our Jagat Guru demanded. 20 hours you got to be vegetarian. சில பேர் பார்ட் டைம் வெஜிடேரியன் இருப்பாங்க தெரியுமா? பார்ட் டைமாக இருப்பாங்க. வெறும் ஃப்ரைடேஸ் சாட்டர்டேஸ் சண்டே ஆனால் ஏன்னா விருந்துக்கு போகணுமா, இல்லை அவங்க கோச்சுக்குவாங்களாம். சில பேர் சொல்லியிருக்காங்க சார், என்ன சார் இது என்னோட ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் சார். இல்லை ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போனோமா, அவங்க வச்சது சாப்பிடணுமா, சாப்பிடாட்டி அவங்க கோச்சுக்குவாங்களாம். நீ ஏற்கிறியே உனக்கு உன்னோட உடம்புக்கு தான் நீ ஏற்கிற, அவன் என்ன கொடுத்தா என்ன செய்யறது சார்? ஒரு வாட்டி கோலலி பீஸ் போயிருந்தேன் சார். கோலலி பீஸ் ஆல் த வே. கோலலி பீஸ் வெரி ஃபார், ரைட்? கொலப்பிலா கோலலி பீஸ் கொலப்பிலா சிரம்பன் கொலப்பிலா சார். அபவுட் 100 kilometers சார். போயிட்டு வெறும்
சீரப் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் சார். பிகாஸ் மலாய்க்காரன் வெட்டிங் நான் முதல் சொல்லியிருக்கேன், நான் சைவண்டா, நீ மேக் ஷூர் யூ ப்ரிப்பேர் வெஜிடேரியன் பண்ண. அவன் ஒன்றுமே பண்ணல, தெரியாத மாதிரி முழிக்கிறான். இப்போ நான் என்ன செய்யறது? வெறும் சீரப் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். அவன் வச்சது, அவன் மாடு கோழியெல்லாம் வச்சதை சாப்பிட்ருக்கலாமா இல்லையா? ஆனால் சில பேர் அப்படி சாப்பிடாம வந்துட்டு அவங்க கோச்சுக்குவாங்க. இவங்க காரணத்தை சொல்லுவாங்க. சார் எவ்வளோ தப்பு! It's not that whether what they feel, it's what you want to consume, what you want to achieve. அது முக்கியம். அவங்களுக்கு நம்ம பற்றி தெரியாது, ஆனால் நமக்கு நம்ம பற்றி தான் தெரியும். Make sure our path is clear, sir. Right? Okay, இது முடிச்சுட்டு then more challenging. After this what? ஓகே, 24 மணி நேரம் நம்ம சைவமாக இருக்கிறோம், அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறோம், படிக்கிறோம். ஓகே, வி ஆர் ஃபுல் ஆஃப் விஸ்டம் ஆல்ரெடி. வி ஃபுல் ஆஃப் விஸ்டம். ரைட்? எக்ரி? இப்போ அதுக்கு ப்ரிப்பேர்ட் என்ன செய்யணும் சார்? சொல்லுங்க பார்ப்போம். ஹூ கேன் டெல்? ஆஃப்டர் திஸ் வாட் வி மஸ்ட் டூ? சேவா. ஸ்ப்ரெடிங். இதுதான் இந்த சார் செஞ்சிட்டு இருக்காரு. ஓகேயா? He has done everything, he has achieved everything, and he is doing சேவா for free. We are not paying a single cent. இங்கேயும் சொல்லி தர்றாரு, பகவத்கீதையிலையும் சொல்லி தர்றாரு. சார் அவருக்கு இன்னும் என்னதான் வந்துச்சு? அவர் நினைக்கிற ஆஃப் டே எடுத்துருவாரு, மண்டேஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் நமக்காக வெயிட் பண்ணுவார். நம்ம வருஷம் 9:10 வரும், அவர் 8:45 உட்காந்துருப்பார். ரைட்டா? ஆனால் நமக்கு அக்கறையே இல்லை. நம்ம வரும் 9:10 கரெக்டா. ஓகே, ஸோ சேவா இஸ் இம்பார்ட்டன்ட். சேவா in terms of spiritualism as well as teaching, spreading the message. Sir, we also did seva for out of humanity. We did seva to the Srimada what you call flood victims. இது எல்லாரும் contribute பண்ணி 60 ஃபேமிலிக்கு 6 வெள்ளி கொடுத்தோம். அதுக்கு பெரிய கைதட்டு கொடுங்க. இது நம்ம செஞ்ச சேவா மக்களுக்காக. ஓகேவா? ஸோ whoever contributed, thank you so much. I take this opportunity. Many have contributed. That's a good heart, sir. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க சார். எசனோ இல்லைடா, காசு இல்லைடான்னுவாங்க. ஓகே, ஸோ இந்த சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு கிவ் அவே. இப்போ பாருங்க, 1500 வெள்ளி வந்துச்சு, எனக்கு நான் பயிச்சுக்கிறேன். நாட் ஃபேர். Nature gave me, so I have to give away. Okay, I cannot go and spend my koitha goreng. சார் அன்னைக்கு தீபாவளிக்கு கொடுத்தேன் சார். என்ன சார் மறந்துட்டீங்களா? வெரி குட். ஆக்சுவலி கொடுக்குறவங்க மறந்துடணும், வாங்குறவங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாங்குறவங்க ஞாபகம் இல்லாமல் இருந்தா இப்போ கொடுக்குறவங்க ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? ஓ, தேங்க்யூ சார். ஓகே, சேவை முடிச்சுட்டு ஒன் மோ. ஓகே, லாஸ்ட் ஒன். சேவை முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று சொல்லுங்கய்யா பார்ப்போம். எஸ்ல தான் வரும், எல்லாமே எஸ் தான். சேவா ஸ்ப்ரெட் பா. சரி, நானே சொல்லிடுறேன். சித்தா பரிஜ்ஞா. கரெக்டா? பிரஜ்ஞா, பிஆர் பிரஜ்ஞா. சாரி. அதான் அதனால தான் ஒரு என்சைக்ளோபீடியா பக்கத்தில் வச்சுக்கணும். பிஆர்ஏயா? See, I'm talking out of my knowledge. நான் ஒரு புக்கெல்லாம் ஒன்றும் ரிஃபர் பண்ணல. ஓகே, புக்கெல்லாம் ரிஃபர் பண்ணால் கரெக்டாக வந்துடும்.
இது இஸ் அவுட் ஆஃப் மை ஏன்னா சார் சொல்லி தான் இது வந்து புதுசு. நான் என்ன சொல்லுவாங்க, வாயு வந்து நமக்கு கொடுக்கலையா, இது சார் சொல்லி தான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, பிகாஸ் சம் வுட் ஹவ் ஹர்ட், சம் தோஸ் நியூ பீப்புளுக்கு இது ஒரு புது படம். ஸ்தித பிரஜ்ஞா, கரெக்டா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஹூ கேன் டெல்? ஒரே மாதிரி பாருங்க, இவங்க செக்ரட்டரி அவ்வாவா பிஎம்பி, பாருங்க எவ்வளோ நாலேஜாக இருக்காங்க. பெரிய கைஜர் கொடுங்க. ஸோ ரைட்டான ஆளுக்கு தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நம்ம தான் இருந்தோம், தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். இப்பொழுதுக்கு அவங்க தான் நம்மளோட செக்ரட்டரி ஃபார் பிரசாத் மெடிடாசி பிரமிட். ஓகே, பத்மா, மாஸ்டர் பத்மா சார் வந்து பிரசிடென்ட், ஷீமா வந்து மாஸ்டர் ஷீமா வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகே, செக்ரட்டரி ட்ரெஷரர் வரல, ட்ரெஷரரி இவரே தான், ரெண்டுமே இவர் தான். பிரசிடென்ட் அவர் தான், ட்ரெஷரர் இவர் தான். ஓகே, பாருங்க ஒரு ஆளு எத்தனை போர்ட்ஃபோலியோ எடுத்துருப்பாரு. பிரதம மந்திரி அப்படி தானேயா? பிரதம மந்திரிக்கு வாங்க ரைட் சுருப்பாலா. ஓகே, சித்த பிரஜ்னா அப்படின்னா என்னதியா? சி equilibrium for any situation. In 2014 radio TV9 I've given a big pressure and challenges to PSSM சாருக்கு 2012. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? தானிஷ் சாரோட இமேஜ் வந்து தானிஷ் பண்ணியிருக்காங்க பயங்கரமா, தெரியுமா? சார் அது அப்படி, சார் இப்படி மக்களை ஏமாத்துறாங்க சார். மித்தவங்களோட ஆசிரமத்திலிருந்து இங்கே வந்து ஒப்பிட்டு பண்ண முடியுமா சார்? ஆனால் சார் வந்து ஒரு ஆலமரம், ஒன்றுமே அசைக்க முடியல. ஆலமரம் எப்படி இருக்கும்? ஓகேயா? never give a damn to the whatever pressure you do. ஆனால் அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு சாவகாசம் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரொபகண்டா பண்ணது. Propaganda that PSSM has established. Then free publicity கிடைச்சு. ஓகேயா? ஆனால் சார் வந்து அவர் பாட்டுக்கு ஸ்ப்ரெடிங் பண்ணி இனவஸ்தப்பல சார், நீ என்ன சொல்லி இருந்தாங்க எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தார் சார். நான் வாழ்க்கையில 2 பேர் பார்த்தேன் சார், 2 பேர் பார்த்தேன். இந்த ஸ்தித பிரஜ்ஞா, ஒருத்தர் அந்த குரு, இன்னொருத்தர் இந்த குரு. ஓகேயா? பெரிய கைத்தறி கொடுங்க, பெரிய சம்பவம் சொல்ல போறேன். இந்த குருக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த குரு வந்து பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? என்ன சிரிக்கிறீங்க சார்? கோடீஸ்வரர். ஆனா இடையில இந்த கோடி இழந்துட்டாரு, இந்த கோடியா இழந்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியும். நான் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு அர்த்தம் சொல்றேன். நம்ம எல்லாம் உண்மைதான் பேசுவோம், இந்த கத்தி கதையெல்லாம் இல்லை, உண்மை பேசுறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்று அந்த மகாகுரு எக்ஸ்பீரியன் பண்ணாரு, இன்னொரு இந்த குரு எக்ஸ்பீரியன் பண்ணாரு. கோடியா இழந்துட்டார் சார். ஆனால் அவர் ஈஸ்வரர் மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அதான் ஈஸ்வரன். என்னன்னா அப்படியே நிற்பாரு தானே? அதான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கவே மாட்டாரே. ஏன்னா அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். கோடீஸ்வரர் அப்புறம் ஈஸ்வரரான நிற்கிறாரு. கோடியா இழந்தாரும். பட் இப்போ லட்சமா இருக்குது. கோடி முடிஞ்சா லட்சம் தானே, லட்சமா இருக்குது இன்னும். அப்புறம் அது வளரும். ஓகே,
ஓகே நண்பர்களே, டைம் now. ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாம் இருந்தா we can achieve சமாதி. இதுதான் அதோட explanation. Samadhi, in order for us to attain samadhi, we got to be this situation எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரச்சனை என்ன மாதிரி சேலஞ்சாக வந்தாலும் be steady. Your goal is your goal. Don't bother. People may come and push. Doesn't matter. We come back to our track. Okay. Seva. Don't forget. This is what all of us are doing. அப்புறம் சஜ்ஜன சாங்கத்யா சாத்தியா இதெல்லாம் செஞ்சிருவோம் சார். ஓகே, whoever not in here, please சார் இது இல்லாமல் இதெல்லாம் நடக்காது சார். ஓகேயா, நான் சொல்லிடுறேன், நான் இப்போதே சொல்லிடுறேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. இது இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. நீங்கள் எவ்வளோதான் கீழே மேற்கொண்டு உளுந்து பிறந்தாலும் கூட you don't qualify for the first step, other steps all no door open for you. இது நான் உறுதியாக சொல்கிறேன் சார். ஸோ இன்னைக்கு பிற்பாடு யார் இது இல்லையோ ப்ளீஸ் கம் பேக். ப்ளீஸ் பி அ ஹியூமன் பீயிங். ஓகே, பி ஹியூமன் பீயிங். ஹியூமனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கும். Agree? So with that, all of us can become samadhi and we will achieve our PSSM goals. With that, any questions here? ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். Any questions? Any questions? எல்லாமே தெரியுதா?